சிற்றம்பலம். படியும் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்புரை போல் மேற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாங்கள் சைவ சித்தாந்தத்துல 2வது தலைப்புக்கு வந்திருக்கிறோம். அளவை என்ற தலையங்கத்துக்கு முன்னுரை. தமிழில் உள்ள சைவ சித்தாந்த நூல்களில் சிவஞான சித்தியாரில் தான் முதலாக அளவை எடுத்துரைக்கப்படுகிறது. இதனை அடுத்து தத்துவ பிரகாசத்திலும், அதாவது 14ஆம் நூற்றாண்டு பின்னர் சிவாக்கிர யோகியார் இயற்றிய சிவனறி பிரகாசத்திலும் 16ஆம் நூற்றாண்டு அளவை கூறப்படுகிறது. சிவஞான சித்தியாருக்கு உரை செய்த அறுவருள் மறைஞான சம்பந்த தேசியரும் சிவாக்கிர யோகியரும் ஏறத்தால் ஒரே வகையில் அளவை என்னும் சொல்லுக்கு விளக்கம் கூறுகின்றனர். சிவாக்கிர யோகியர் தரும் விளக்கம் சற்றே கூடுதலாக உள்ளது. அது பின்வருமாறு: அளவை என்பது அளந்தறியப்படுவது. அகது எவ்வாறு மெனின், உலகத்து பதார்த்தங்களே எல்லாம் அளக்குமிடத்து எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 வகை அளவினால் அளந்தறியுமாறு போல பதி பசுபாசம் முதலிய பொருள்களை பக்குவ ஆன்மாக்களுக்கு அளந்து அறிவிக்கையின் பொருட்டு அளவை பிரமாணங்கள் முதல்கண் கூறியது அறிக. அல்லாமலும் தர்க்க சுத்தியாயுள்ளவையாயும் இந்த அளவையிலானே சொல்லப்படுவது அறிந்து அர்த்த பிரயோகம் பண்ண வேணுமாகியால் முதற்கண் கூறியதெனவும் அறியர். இராகம் அறியர், இசைப்பயன் தான் அறியர், தராதரம் அறியர், சற்காரியம் அறியர். ஓரா அளவை ஒரு பயனும் தான் அறியர், ஆராய்ந்து அளவை அறிந்து கொளீரே. மறைஞான தேசிகர் அளவை விளக்கம் என்னும் நூலிலிருந்து பின்வரும் செய்யுளை மேற்கொள்ளா தருகிறார். பண்ணிலாட்கில்லாத பாட்டியற் பயன் போன்றும் கண்ணிலாட்கில்லா கவின் போன்றும் எண்ணிலா அஞ்சொல் அளவை அறியாதவர்க்கில்லை. செஞ்சொல் அளவின் சிறப்பு வடமொழி நூல்களில் அளவையானது பிரமாணம் என பெயர் வரும். எந்த ஒரு பொருளை பற்றியும் எண்ணவும் மொழியில் எடுத்துரைக்கவும் நன்கு அறிவுக்கு ஆற்றல் உண்டா? நம் அறிவு எக்கருவிகளை கொண்டு அறிகிறது? அறிந்ததை மெய் என்றும் பொய் என்றும் பிரித்தறிய உதவும் முறைகள் யாது? பொய் நிகழ்வது எங்கனம் என்பவையெல்லாம் தத்துவத்துறையில் அளவையியலிலும் லாஜிக், அறிவு அளவையியலிலும் எபிஸ்டமாலஜி, தியரி ஆஃப் நாலேஜ் இடம்பெறுகின்றன. இந்திய தத்துவ வரலாற்றில் தத்துவ கொள்கைகள், அதாவது தரிசனங்கள் திட்டவட்டமாக அமைக்கப்பெற்ற காலத்தில் அளவியலும் அறிவு அளவை இயலும் இன்றியமையாதவையாயின. பிறர் கொள்கைகளை மறுத்துரைக்கவும் தன் கொள்கையை நிலைநாட்டவும் அளவு முறைகள் பயன்படுத்தப்பட்டன. சித்தாந்த நூல்கள் 14 நூல். சிவஞான சித்தியார் பரபக்கம் 14 மதங்களை கூறி அவற்றை மறுக்கிறது. சங்கற்ப நிராகரணம் 9 மதங்களை கூறி அவற்றை மறுக்கிறது. அப்ப நாங்கள் அந்த சித்தாந்த சிவஞான சித்தியாரில் பரபக்கம் நாங்க படிக்கலேன். அது 14 மதங்களை கூறி அதை மறுத்து செய்தது. அது மாதிரி சங்கற்ப நிராகரணத்தை நாங்க 14 மெய்கண்ட சாஸ்திரத்தில் உண்டான சங்கற்ப நிராகரணத்தையும் நாங்கள் படிக்கலேன். 9 மதங்களை கூறி அவற்றை எதிர்க்கிறது. அப்ப தன் கோட்பாடுகளுக்கு பிறர் கூடும் தடைகளுக்கு விடை கூறுவதற்கும் மாணாக்கர்களுக்கு நிகழும் ஐயங்களுக்கு தெளிவு உண்டாவதற்கும் அளவை முறைகள் ஏற்ற பெற்றிகையாள பெறுகின்றன. சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் 13 செய்யுட்களில் சித்தாந்த ஏற்கப்பெறும் அளவைகளின் விவரங்களும் இதுல சுபக்கம் நாங்க படிக்கிறோம். நாங்கள் அதில 13 செய்யுட்களில இந்த சித்தாந்தத்தில் ஏற்கப்பெறும் அளவைகளின் விவரங்களும் 14ஆம் செய்யுளில் அளவை விதிகளை மீறுவதால் ஏற்படும் போலிகளும் கூறப்பட்டன. இங்கே நமக்கு தேவையானவை முதலில் உள்ள 13 செய்யுட்களின் கருத்து தொகுப்பும் அத்தொகுப்பை விளக்கும் சில விவரங்களுமே. பிரமாணங்கள் பொது விளக்கம். பிரமாணங்கள் 6 என்றும் அவற்றுக்கு மேலாக 10 என்றும் 10க்கு மேலாக கூறப்பெறும் என்றும் அவை அனைத்தும் 3இல் அடங்கும் என்றும் 3ஐ மேலும் குறைக்க முடியாது என்றும்
சித்தாந்தம் எடுத்துருக்கிறது. இப்ப சிவஞான சித்தியார்ல விரிவா தந்திருக்கு. ஆனா சிவஞான போதத்துல எங்களுக்கு நல்ல கணக்கா இருக்கு, நாங்கள் அது படிக்க நல்ல இதா இருக்கும். ஆனா இதுல எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறேன். நாங்கள் எங்களுக்கு தேவையானதுகளை மாத்திரம் மனதுல வைக்கலாம். பிரதட்சயம், அதாவது காட்சி, உலகாயுதன், அனுமானம், கருதல், வழியளவை, பௌத்தர், வைசிகர், சப்தம், உரையாகமம், சாங்கியர், உவமானம், உப்பு, நையாயிகர், அர்த்தாபத்தி, பொருள், பிரவாகர், அனிலப்தி, இன்மை, பாட்டர், பாரிசேடம், ஒளிவு, சம்பவம், உண்மை, ஜதீகம், மரபு வழி செய்தி, சவபாவலிங்கம், இயல்பு, அது பௌராணிகர். உலகாயுதர் காட்சி அளவை ஒன்றே போதும் என்பராயின் ஆகாயம் ஒளிந்த ஏனைய 4 பூதங்களின் சேர்க்கையே ஆன்மா என்னும் அவர் கொள்ளு எங்கனம் காட்சி அளவை ஒன்றினால் புறப்படுவதாகும். மேலும் அமாவாசை, கிரகணம் ஆகியவை ஒரே அளவையாலேயே அறியப்படுகின்றன, காட்சி அளவையால் அன்று. ஆக காட்சி அளவை ஒன்றே சாலும் என்பது பொருந்தாது. பௌத்தர் காட்சி அளவையுடன் கருதல் அளவையும் ஏற்பர். இவ்விரண்டுக்கு மேலாக ஒரே அளவை தேவையில்லை என்பது அவர்கள் கொள்கை. உண்மையா எங்களுக்கு இதுகளை நாங்கள் மற்ற மதங்கள் சொல்றதை பற்றி நாங்கள் ஆராய தேவையில்லை. எங்களுக்கு முதல் எங்களோட மதம் என்ன சொல்றதுன்றதை நாங்கள் நல்ல விளங்கி கொண்டுதான் இவைக்குள்ள நாங்கள் போகணும். ஆனோடைய எனக்கு இது பெருசா இந்த இது விருப்பம் இல்லை. அருத்தாபத்தி, பகல் உண்ணான் பருத்திருக்கிறான் என்ற எடுத்துக்காட்டின் மூலம் அருத்தாபத்தி அளவை விளக்கப்படும். என்ன, அவன் சொல்லுவான், நான் சாப்பிட்றேன் இல்லையன்னு சொல்லுவான். ஆனா அவனை பார்த்தா நல்ல குண்டா இருப்பான். ஏன்னப்ப அவன் இரவில சாப்பிடுறான். அப்ப அதைத்தான் அந்த அருத்தாபத்தி என்ற அளவை நாங்களும் ஒரு அனுமானிக்கலாம். இங்கே பகல் உண்ணாமை பெருமையோடு பொருந்த. ஆகவே இரவும் குரான் என்று பகல் உண்ணாமைக்கும் பெருமைக்கும் பொருத்தம் காண்பது அருத்தாபத்தியாம் என்பது பிரபாகர் கொள்கை. இதனை கருதல் அளவில் பின்வருமாறு காட்டலாம். அதுவும் எங்களுக்கு இப்ப தேவையில்லை. நாங்கள் எங்கட சமயம் என்ன சொல்லுது அதுக்குள்ள போவோம். இதுகளை போட்டு நாங்கள் பாரிசேசம் என்றது ஒளிவு, சுவாக்கிர ஜோகியர் உரியை பார்ப்போம். 1000 ஜானையின் பலமுடையவர்கள் சல்லியன், சராசந்தன், கீசகன், பீமசேனன், இந்த 4 பேரும் ஆகியால் இவர்களுக்குள்ளே கீசகனை வதைத்தவர் யார் என்ற இடத்தில் அவ்விடத்தில் சல்லியனும் சராசந்தனும் இல்லாதபடியால் அஞ்சாத வாசியாகிய பீமசேனனே என்று நிச்சயிப்பது பாரிசிடம். அந்த பாரிசிடம் அருத்தாபத்தி அதுகள் எங்களுக்கு ஒரு அளவு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப 1000 ஜானையின் பலம் உண்டான கீசகன் தனக்கு சம பலனமானவன் கையாலே கொல்லப்படுவன், அத்தன்மையான பலத்தை உடைத்து ஆகியாலே சரா சந்தனை போல என்கிறது வியாப்தி மூலகமானபடியாலே இந்த பாரிசிடம் அனுமானத்தில் அந்தர்ப்பவிக்கும். இது ஸ்வாக்கிய யோகியர் உரை. மறைஞான சம்பந்த தேசியர் இவ்வளவைக்கு மேற்கோளாக தருஞ்செய்யும் சீரால் ஒளிப்பண்டு செப்படுவது தின்புவி மேல் போர் ஆடி நின்று பொரு தாரிருவர் தம் போர்க்களத்து பாராரி ராகவன் வென்றானே நிற்றன் பரிசு அழிந்து நேராம் இராவணன் தோற்றல் சொல்லாம நிகழ்வதுவே. மேலும் சைவ சித்தாந்த கருத்தை இவ்வளவைக்கு எடுத்துக்காட்டாக இவர் தருவது குறிப்பிடத்தக்கது. சிகத்துக்கு கர்த்தா மாயையும் கண்மமும் ஆன்மாவும் அன்று. எனவே சிவன் கர்த்தா என்று பாரிசிடத்தால் அனுமித்தறுதலால் அனுமானத்தடங்கும். அகது அக்காரணத்தான் எண்ணின் மாயையும் கண்மமும் சடமாதலானும் ஆன்மா தானாக அறியும் அறிவிலாமையான சர்வ வஞ்சனான சிவனே கர்த்தா என அறிய. சம்பவம், அதாவது உண்மை. 1000ல் 100 உண்டு என்பது 100 என்னும் எண்ணிக்கையானது அவினாபாவமாயிருத்தலால் அனுமானத்தடங்கும் என்பர் மறைஞான தேசியர். அவர் தரும் மேற்கோள் பொருள்களின் இயல்பை குறிப்பதாக உள்ளது. தியக்கற்ற உண்மை என ஆவலர்கள் துணிந்துரைப்ப திகற்கை பொருளினை இட்டனலாமிது தானுரைக்கின் இயக்குற்ற கால் செலிக்கின் தீச்சுடன் நீரது குளிரும். வயக்குற்ற மண் வலிதென்று பட்டாங்கு வாழ்வதே என்பது ஐதீகம். அதாவது மரபில் வரும் செவ்வு வழி செய்தி. இது அப்பிரமாணம் பிரமாணம் என இருவப்படும். அப்பிரமாணம் பிரமாணம் என இருவப்படும். ஆலமரத்தடியில் பேயுண்டு என்பது காணாதிருப்பது என்னும் நிலையில் அப்பிரமாணம். புற்றில் நாகம் என்பது பிரமாணம். சான்றோர் வாக்கே மூலமாக அறிதலால் ஐதீகம் சப்தத்தில் அடங்கும். இதற்கு மறைஞான தேசியர் மேற்கோள் கீழ் வருவது. கொன்பயில் வேலை கடல் குடை சூழும் குவலையத்தோர் அன்புடன் ஆளில் அழகை உண்டு என்பார்கள் என்பதும் பின்பயில் புற்றில் விட நாகம் உண்டு என்பதும் அன்போடு சேரு நன்னாவலர் தாம் அதிக
தாமை தாம் அதிகம் என்பரே. ஸ்பாவலிங்கம், அதாவது இயல்பு. தேமா விருச்சமாம் என்பது இதற்கு எடுத்துக்காட்டு. தேமா ஸ்வபாவமாகையால் விருச்சமாவாத போது தேமாகாது. சிலை கல்போல் என்பது. அன்மய வயித்ரோ வியாப்தி உண்டாயிருக்கல் இதுவும் அனுமானத்தில் அந்தர்ப்பவிக்கும் என்பதாச்சு வாக்கிய யோகியர் உரை அமைந்துள்ளது. இடத்துக்கு ஏற்ப பொருள் காண்பது என்பதும் கருத்தில் அமைந்துள்ளது. சித் சக்தியிலிருந்து நாங்கள் படிப்போம். நீர் படியும் தானா? சித் சக்தி மேற்கூறிய வகையில் 3ற்கு மேற்பட்ட பிராமணங்களை மூன்றில் அடக்கி பிரத்யட்சம், அனுமானம், ஆகமம் ஆகிய 3 பிரமாணம் என கொண்டாலும் சித்தாந்தம் இம்மூன்றும் ஆன்ம சிற்சக்திக்கு உதவுவனவே என்றும் ஆன்ம சிற்சக்திக்கும் சிவசக்தியே கட்டு வீடு ஆகிய இரு நிலையிலும் உதவும் என்றென்றும் படிப்படியாகச் சென்று இறுதியில் சிவ சிற்சக்தியே பிரமாணம் என முடிவு செய்கின்றது. அறுவர் உரையில் மறைஞான சம்பந்த தேசியர் ஒரே இடத்தில் சிற்சக்தியை குறிப்பிடுகின்றார். சிவஞான முனிவர் உரையில் சிற்சக்தி என்னும் சொல்லாட்சி அருகி காணப்படினும் சிற்சக்தி பற்றிய கருத்து வலியுறுத்தப் பெறுகின்றது. 3 பிராமணங்களையும் ஆன்மாவினதும் ஞானசக்தி என்னும் தொடருடன் சேர்த்தே பேசுகின்றார். உயிரினோடு உணர்வு எனத் தொடங்கும் சிவஞான சித்தியார் செய்யுளுக்கு தன்னை நோக்கி நிற்கும் அறிவாகிய ஆன்மாவினின்றும் விடயங்களை நோக்கி ஓடும் அறிவாகிய சிற்சக்தி என்ற உரை கூறத் தொடங்குகின்றார். உரை இறுதியில் அதிகார முறைமை என்னும் உத்தியால் உயிரினோடு உணர்வு தெரிவதென்பதனை அளவை அதிகார முழுதினும் உய்த்துரைக்க என்று கூறி அவரும் அங்கனமே உரைக்கின்றார். சிவாக்கிர யோகியர் உரை பௌஷ்கரம் முதலிய ஆகம அடிப்படையிலே ஒட்டி இக்கருத்தை வலியுறுத்துகின்றது. அதிவியாப்தி அசம்பவம் என்னும் முக்குற்றங்கள் இன்றி நிற்கக்கூடிய சிவ சக்தியே பெத்தம், அதாவது கட்டு, முத்தி இரண்டிலும் பிரமாணம் என்பது அவர் உரையில் காணப்படுகின்றது. மேலும் அவர் சிவப்பிரகாசத்திலிருந்து பின்வரும் வரிகளை நினைவு கூறுகின்றார். பொருந்தியிடும் வகைப்புணரும் புனித சக்தி உணர்ந்தே என்பது அவ்வரியானது இத்தன்மையை இறையருளால் எனத் தொடங்கும் செய்யுளில் உள்ளது. காந்திமதி அம்மா சக்தியுடனாய் நின்று நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க. நீங்கள் உந்திகள் இரு படிக்கிறாண்டு அந்த நேரம் நான் இது சட் பார்க்க மாட்டேன். இல்லை நீங்க சொல்லி வாயால நான் படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டா சரி சரி படிங்க. என்னது நான் இப்ப இதைத்தானே தொடர்ந்து படிக்கிறது. இரசக்தி உடனாய் நின்றே என்பது இறை சக்தியுடனாய் நின்றே என்பது இவ்வரியானது பேசரிய என்று வாசிக்கலாம். பேசரிய அராகந்தான் கண்மத்து கீடா என தொடங்கும் செய்யுளில் உள்ளது. பன்னிறங்கவரும் தொன்மையை படிகனி நீடொளியும் தன்மை மண்ணிலங்கியல்பும் தந்த வளரொளி போலவையாம் தன்னகம் பயிலும் சடங்களின் தன்மை தாவா நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்பது சிவப்பிரகாசம். மிக அருமையான இச்செய்யுளில் உரையையும் காண்க. சிவப்பிரகாசத்திலேயே புகழ் அளவைக்கு அளவாகி என வரும் தொடரும் இணைத்து சிந்திக்க பாலது. சைவ சித்தாந்த பரிபாஷை என்னும் நூலில் சூரிய சிவாச்சாரியார் கூறுவதை இங்கே நினைவிற்கொள்ளலாம். உலகத்தில் பிரமாணம் என்பது
உபகாரம் செய்யப்படுவது உபகாரம் செய்வது என இருவகைப்படும். உலகத்தில் பிரமாணம் என்பது உபகாரம் செய்யப்படுவது உபகாரம் செய்வது என இருவகைப்படும். அவ்விரண்டினுள் உபகாரம் செய்யப்படுவது நீக்கத்தக்க பாசத்தை உடையது. ஆகையால் அனுக்கிரகம் செய்யப்படும் ஆன்மாவின் அறிவாகும். உபகாரம் செய்வது அந்த பாசங்களை நீக்குவதில் முயற்சியுடன் கூடியிருத்தலால் அனுக்கிரகம் செய்யும் ஈஸ்வரனுடைய அறிவாகும். ஆகையால் நித்தியமாயும் மலமற்றதாயும் விசேடமற்றதாயும் எல்லா ஆன்மாக்களையும் அறிவதமாயும் இருக்கும் சகலருடைய ஈஸ்வரனுடைய அறிவதாயும் இருக்கும் ஈஸ்வரனுடைய அறிவும் அவனுடைய அனுக்கிரகத்தால் மலம் நீக்கப்பட்டதாயும் மலம் நீக்கப்படுகிறதாயும் இருக்கும். ஆன்மாவின் அறிவுமே நமக்கு பிரமாணம் என்று பிரமாண இலக்கடன் சித்தித்தமை காண்க. இதனுடன் சிவஞான பாடியம் 7ஆம் சூத்திரத்தின் இறுதியில் சிவஞான முனிவர் கூறுவதையும் உடன் வைத்து மேலும் ஆராய்வது பயனுடைத்தாகும். ஞாயிற்றின் ஒளியைப் போல இறைவனின் அது உங்களுக்கு இந்த போன் செல்போன்லயே படிக்கிறீங்க காந்தியம்மா, செல்போன்லயே செல்போன் நான் இது போடுற கிடையில இதுல போட்டுட்டேன். கம்ப்யூட்டருக்கு மாத்துங்க. உங்களுக்கு இப்ப செல்போன் 2000 எழுத்துக்கள் உங்களுக்கு கஷ்டம். இத மட்டும் வாய்ச்சிட்டு மற்றதெல்லாம் தொடர்றேன். அதுதான் அறிவாற்றல் கண்ணை போல ஞாயிற்றின் ஒளியை போல இறைவனின் அறிவாற்றல் ஒன்று. 2வது கண்ணை போல உயிரின் அறிவாற்றல், அதாவது உயிரினோடு உணர்வு. கண்ணாடியை போல 3 அளவைகள், அதாவது காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை என இவைகளை இணைத்து காண வேண்டும். கண் உவமையையும் எவ்வாறு விழிப்பாக பயன்படுத்தி தெளிவு பெற வேண்டும் என்பதை கீழ்வரும் செய்யுள் விளக்கி கூறுகிறது. இந்த 3 அளவுகளும் தெரிஞ்சா காணும். காட்சி அளவை, கருதல் அளவை, உணர்வு. அப்புறம் அதுல இருந்து நாங்கள் உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றையும் உதாரணத்தோட படிக்க அந்த அளவைகள் எங்களுக்கு காணும். என்ன அப்ப இதையும் படிச்சுட்டு பிடிக்கட்டும். இல்ல நான் உங்களை இந்த 3 இல்ல நான் உங்களை கேட்கிறேன் எங்களுக்கு இந்த 3 அளவைகளின் தலைப்பும் இந்த 3 தலைப்புக்குள்ள உள்ளுக்கு வாரதுகளும் தெரிஞ்சால் காணும். அதை மெஞ்சி நாங்கள் போக தேவையில்லை என்று உங்களை கேட்கிறேன். சரியோ? அது அதுதான் எங்கடையும் படிக்க அவ்வளவு காணும். சரி, படியுங்க. கண்ணுவமையும் கண்ணில் இருள் போனாலும் கண் தன்னை காணா போல் எண்ணும் இருள் போனால் என்னை அறிய ஒண்ணாதோ. கண் போல் சடமோ நீ காட்டியதும் கண்டறிந்த ஒன்போதம் நீ என்றுணர். சரி, நீங்கள் இந்த மாத்துங்க உங்களோட கம்ப்யூட்டர் சரோ படிக்கிறீங்களா? இனி ஆன்மாவானது சரோ இனி நீங்க படியுங்க, நான் கேட்டு கொண்டிருக்கிறேன். சரி
சரி பிள்ளை படுத்திருக்கிறது அந்த சத்தம் எழும்பிடும். ஓகே, இன்னும் ஒரு 5 மணி நேரத்துல பாவதான் தொடங்கு. நாங்கள் அதுக்கு இதை சும்மா படிச்சோன்னு இருக்கோம். சரி சரி. இனி ஆன்மாவானது அறிவாகி தானே உணர்வதாயில் பாசத்தோடு இயையாது என்பதையும் எக்காலத்தும் இறைவனே உணர்த்துவன் என்பதையும் பின்வரும் செய்திகள் தெளிவுபடுத்துகின்றன. அந்த அருளுணக்கிங்காதாரமாய் அல்லின் இந்துவென எறித்திட்டு ஏகமாய் முந்தி உனை உனக்குத்தான் விளக்கியோவாது உணர்த்தும் தனை உனக்கு காட்டுந்தான் அன்று முதல் இன்றளவும் அண்ணல் அறிவிப்பதன்றி இன்றறிவேன் நான் என்று எம்புவது என்றும் அவத்தை தனில் உணர்த்தி ஆங்கருத்தி இன்றி தவத்தில் உணர்த்தினர் ஏர்தான். இனிய அருளினால் ஆகமத்தை அறியலாம் என்னும் சித்தியர் தொடரும் அவனருளாலே கண்ணாக காணினல்லால் என்னும் அப்பர் வாக்கும் காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் என்னும் சித்தாந்த கருத்துக்களும் இங்கே பின்னணியாக கொள்ளத்தக்கன. சிவசிச்சத்திய இறுதி பிரமாணம் என்பதை உளங்கொண்டு சிவஞான முனிவர் பிரதட்சயம் அனுமானம் ஆகமம் ஆகிய 3 இயல்பை சுருக்க விளக்கமாக கூறுவதை இங்கே நினைவு கூறுவோம். நிருவிகற்ப உணர்வை தனக்கு முன்னாக கொண்டு ஐய உணர்வும் விவரித உணர்வும் என்று விடயங்களை நேரே அறிவதாகிய ஆன்மாவினது ஞான சக்தி காட்சி அளவை எனப்படும். அப்ப இந்த காட்சி அளவைய சொல்றாரு. நிருவிகற்ப உணர்வை தனக்கு முன்னாக கொண்டு ஐய உணர்வும் விவரித உணர்வும் என்று விடயங்களை நேரே அறிவதாகிய ஆன்மாவினது ஞான சக்தி. அப்ப அங்கன நேரே அறியப்படுவது சாதித்து பிறப்பாளதாய் மறைந்து நின்ற பொருளை அதனை விட்டு நீங்காது யாண்டு முடனாய் நிகழும் ஏதுவை கொண்டு அவ்வாறு உணர்வதாய் ஆன்மாவினது ஞான சக்தி கருதல் அளவை. அப்ப காட்சி அளவை கருதல் அளவை. இவ்விரண்டானும் அறியப்படாத பொருள்களை ஆப்த வாக்கியம் கொண்டு அவ்வாறு உணரச் செய்வது ஆன்மா ஞான சக்தி உரை அளவை என இந்த ஆசிரியர்கள் எழுதிய இந்த புத்தகத்தின் உரை அளவைகளை கொண்டு அறியப்படுற அந்த ஆன்மாவின் ஞான சக்தியான இம்மூன்று அளவைகளால் அறியப்படும் பொருள்களில், அதாவது பிரமேயங்களில் இயல்பு இருவகையாக அவற்றை முறையே பொது, அதாவது சாதாரண லட்சணம் பொது அறிவென்றும் இல்லாட்டி பொது இயல்பென்றும் தன்னியல்பு அதாவது அசாதாரண லட்சணம் என்றும் கூறுவர். இவ்வாறு இலக்கணம் கூறும்போது அதுதான் அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம் என்னும் 3 குற்றங்கள் வராமல் வரையறை தர வேண்டும். பசுவின் பொதுவியல்புக்கு எடுத்துக்காட்டாக எருமை குதிரை முதலிய விலங்குகளின் இலக்கணம் என்று எல்லா பசுக்களும் பொதுவாக உள்ள தன்மைகளை குறிப்பிடலாம். அவை கழுத்தில் தொங்கும் சதை போன்றவளை கொண்டிருத்தல் போன்ற பசுவண்டன எருமை குதிரை எல்லாம் ஒரு விலங்குகள் என்ற இதுக்குள்ள இருப்பான. ஆனா அதுக்குள்ள இருக்கிறது பசு, இதுக்குள்ள இருக்கிறது எருமை என்று சொல்றது அது சிறப்பாக அதை சொல்றது. அதான் தனி இயல்பைத்தான் சிறப்பியல். பொது இயல்பை சாதாரணமா சொல்றது தனி இயல்பை சிறப்ப. அப்ப அவை கழுத்தில் தொங்கும். ஓகே, பசுவின் தனி இயல்பு தினபடி பசுவின் தன்மை இயல்பு என்பது கவேலை பசு என்று கூறுதல் வேற்று இன விலங்குகளாகிய எருமை குதிரை முதலியவற்றோடும் தன் இனத்தை சார்ந்த ஆனால் கருப்பு சிவப்பு முதலிய வேறு நிறங்களுடைய பசுக்களோடும் வேறுபட்டு நிற்கும் இயல்பு தன்னியல்பு ஆகும். மறைஞான தேசியர் பின்வரும் சித்தாந்த எடுத்துக்காட்டுகள் தருகின்றார். அந்நிய சாதி என்பது பாசவர்க்கம், தன் சாதி என்பது ஆன்ம வர்க்கம். தன்னியல்பாவது அந்நிய சாதியாகிய பாசத்தை ஒழித்து தன் சாதியாகிய விஞ்ஞானகலர் பிரளயகலர் சகலர் என நிற்றல். பொது இயல்பு என்பது அந்நிய சாதிகளை பாசத்தை தவிர்த்து தன் சாதியாகிய பசு என நிற்றல் என அறிக. இலக்கணத்தில் தவிர்க்க வேண்டிய முக்குற்றங்கள் பின்வருவன. இலக்கியத்தில் ஓரிடத்தில் இல்லாமல் அவ்வியாதி இலக்கியம் இல்லாத இடத்தில் இலக்கணம் என்பது இலக்கணம் இருப்பது. இலக்கியம் இல்லாத இடத்துல மேல சொல்றேன். இந்த இலக்கணத்துல 3 குற்றங்கள் இருக்கா. அதுதான் என்னன்னு சொன்னால், இந்த இலக்கியத்தில் ஓரிடத்தில் இல்லாமல் அவ்வியாப்தி, இலக்கியம் இல்லாத இடத்தில் இலக்கணம் இருப்பது அதிவியாப்தி என்று அதுக்கு பெயர். ஜதவாசி இலக்கியத்தில் ஓரிடத்தில் இலக்கணம் இல்லாமல் அசம்பவம். இவற்றிற்குரிய எடுத்துக்காட்டுக்கள் பின்வருவன. பசுவிற்குரிய இலக்கணம் என்ன?
என வினாவிற்கு பசுக்கள் கபில நிறம் உடையவை என்று ம். கூறினால் வெள்ளை சிவப்பு நிற பசுக்களுக்கு இந்த இலக்கணம் பொருந்தாது. ம். கூறிய இலக்கணம் பசுக்களாகிய இலக்கியத்தில் வெள்ளை சிவப்பு நிறமுடையவைகளிடத்தில் இல்லை. இதுவே பசுக்கள் அவ்யா பசுவுக்கு நாங்கள் இலக்கணம் சொல்ல போயேக்குள்ள நாங்க கபில நிறமுடைய பசு என்று சொல்றோம். ஆனா வெள்ளை சிவப்பு நிறைய பசுக்களும் இருக்குதானே. அப்ப அதுக்குத்தான் இந்த இலக்கணம் அது பொருந்தாதென்றும். அப்ப பசுக்களாகிய இலக்கியத்தில வெள்ளை சிவப்பு நிறத்தில் இல்ல. இதுவே இதைத்தான் சொல்றது அவ்யாப்தி என்னும் குற்றம். அப்ப எப்பவும் இலக்கியத்துக்குத்தான் இலக்கணம் சொல்றது. அப்ப நடைமுறையில இருக்கிறதுக்குத்தான் இலக்கணம் சொல்றது. இலக்கணத்தை வச்சு இலக்கியம் அமைக்கிறே இல்ல. அதைத்தான் அந்த பசுன்றது ஒரு பொதுப்பாடு. அது எல்லாவித பசுவுக்கும் பொருந்தும். அதுக்குள்ள பல நிறங்கள் இருக்குது. ஆனா நாங்கள் சொல்லேக்க வெள்ளை மாடு, சிவப்பு மாடு, கருப்பு மாடு என்று சொல்லுவேமே தவிர மாடு சிவப்புன்னு சொல்ல மாட்டோம். அது இந்த குண இயல்ப சொல்லி பொது இயல்பு மாடு அதுக்குரிய பொது இயல்புல இருக்கும். நிறத்தை சொல்லிக்குள்ள அது சிறப்பு இயல்பு, அத குண இயல்பு, அதுதான் அவ்யாப்தி என்ற அந்த அதுதானே சரியோ? அது நான் சொல்றது. பொதுவாக நாங்க இப்ப மாம்பழம் என்று சொன்னா அது மாம்பழத்துக்குரிய இயல்பு உடையது மாம்பழம். அது செம்பாட்டானா இருக்கலாம், அம்பலவியா இருக்கலாம், கருத்த கொழும்பா இருக்கலாம். அது எல்லாம் உருவத்திலேயும் டேஸ்டிலேயும் மாறுதே தவிர மாம்பழத்துக்குரிய சிறப்பு இயல்பு அதுல இருக்கு. அதுல பிலாப்பழத்துக்குரிய சுளையோ பிலாப்பழத்துக்குரிய மனமோ இருக்காது. மாம்பழத்துக்கான ஒரு பொதுவான இயல்பு மாம்பழம். அதுல கருத்த கொழும்பானுக்கு சிறப்பு இயல்பு, வைரக்கட்டிக்கு சிறப்பு இயல்பு. அதைத்தான் சொல்றது நிவிகற்பனம் சவிவிகற்பனம் என்று நாங்கள் இப்ப எங்களோட மனம் புத்தி சேர்ந்து நிச்சயிக்கிறது, சிறப்பையும் பொதுவையும் நிச்சயிக்கிறது. அத மாதிரி கொண்டு இப்ப இது இந்த அவ்யாப்தி அதுகளுக்கூடாக வழங்கப்படுத்தின. இனி அதே வினாவிற்கு பசுக்கள் கொம்புடையவை என இலக்கணம் அமைந்த விடை கூறினால் எல்லா பசுக்களும் கொம்பு உண்டு என்பது உண்மையே. ஆனா கொம்புடையதாதல் என்ற காரணத்தால் ஆடுகளும் மாடுகளாக அனுமதிக்கப்பட்டுவிடும். எனவே விலக்கணம் பசுக்களை மட்டுமே வரையறை செய்து உணர்த்தாமல் எல்லை கடந்து ஆடுகளையும் கூட பசுக்களாக அமைக்கிறது. இதுவே அதிவியப்தி என்னும் இலக்கணம் குற்றம். இதுவும் இரண்டா கொம்புடையது எல்லாம் மிருகங்கள் என்று சொன்னா வேற, கொம்புடைய எல்லாம் பசு என்று சொன்னா பிழைக்கும். அது ஒரு குற்றம். மானுக்கும் கொம்பு இருக்கு, ஆட்டுக்கும் கொம்பு இருக்கு, பசுவுக்கும் கொம்பு இருக்கு, எருதுக்கும் கொம்பு இருக்கு. அப்ப அதை நாங்க ஸ்பெசிபிக்கா அத சிறப்பாக சொல்லணும்டா பசுவுக்குரிய குணத்தை சொன்னோம்டா அது பசுவுக்குரிய பொது இயல். கொம்பு சொல்லி கதைக்க கூடாது. கொம்பு என்று சொல்லி கதைச்சால் அங்க எல்லாத்துக்கும் கொம்பு இருக்குது, விளங்குது. இதுவே அதே வினாவுக்கு பசுக்கள் கொம்புடையவை. இனி அதே வினாவுக்கு பசுக்கள் ஒற்றை குழம்பு உடையவை என்று கூறினால் ஒற்றை குழம்பு உடையதால் என்ற இலக்கணம் இலக்கியமாக எந்த ஒரு பசுவினிடத்தும் இல்லை. இதுவே அசம்பவம். அசம்பவம் இப்பவும் சம்பவம் என்றா நடந்ததை சொல்றது சம்பவம். நடக்காததுக்கு முன்னாலே ஆனா போட்டா அது அசம்பவம். நியாயம் அநியாயம் என்ற மாதிரி. அது அசுத்தம் என்ற மாதிரி. நடைமுறைக்கு சுத்தம்ண்டா சுத்தம், ஆனாவ முன்னுக்கு போட்டா அது அசுத்தம். நியாயம்ண்டா நியாயம், அதுக்கு முன்னாலே ஆனா போட்டா அநியாயம். இது மாதிரி சம்பவம் அசம்பவம். அப்ப இந்த 3 குற்றங்களும் நாங்கள் தவிர்க்க வேண்டிய 3 இலக்கணத்தில தவிர்க்க வேண்டிய 3 குற்றங்கள் அவ்யாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம். அந்த 3ம் எங்களுக்கு இந்த வாசிக்க காந்திமதி அம்மா விளங்கப்படுத்த எங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகுது. என்னதானா பிரமாணங்களின் விவரங்களை பார்ப்போம். வாசிங்க, அதை வாசிட்டு அடுத்ததாவ வாசிக்கட்டும். காட்சியில் 3வது பிரத்யட்சம். காட்சியில் ஒரு பொருளை இது யாதோ சிலையா மனிதனா என்ற துணிய
துணிய முடியாது நிற்கும் நிலை ஐயம் அதாவது சந்தேகம். ஒன்றை மற்றொன்றாக தவறுபட உணர்தல். சிலையை மனிதனை சிலை என்றோ உணர்தல் திரிபு, அதாவது விபரீதம். இவ்விரண்டும் பிரமாணம் ஆகா. சரியான காட்சியில் இருநிலைகள் உண்டு. பொருள் உண்மை மட்டும் அறிவது நிர்விகற்பம். அதாவது பொருளின் இப்ப அவை ஏன் இந்த வியாப்தி அசம்பவத்தை கொண்டு வரினம்டா எங்களுக்கு இந்த நிர்விகற்பவம் சகிவிகற்பவத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். நாங்கள் அது முதலே பல நூல்களில உண்மை விளக்கத்தில இருந்து அதை பற்றி படிச்சு கொண்டு வர்றபடியா எங்களுக்கு அதுண்ட விளக்கம் ஈஸியா விளங்கும். ஆனபடிய இந்த 46 பக்கத்தையும் காந்தியதி அம்மா படிச்சா அப்புறம் நிப்பாட்டுவோம். எங்களுக்கு அடுத்த வகுப்பு காயத்தப்படுத்தும். காந்திமதி அம்மா அது என்ன பொருளின் பெயர்ல பொருளின் பெயர், சாதி, குணம், கர்மம், பொருள் என்னும் 5ஐயும் சேர்த்து அறிவது சவிகற்பம். இதற்கு சுவாக்க யோகியர் தரும் எடுத்துக்காட்டினை கீழே காணலாம். பெயர் மா, சாதி விருட்சம், மாண்டது மாமரம். குணம் வண்ணம், வடிவு, பூ, காய், பழம் முதலானவை. கர்மம் அசைதல், நிற்றல், பூத்தல், காய்க்குமது. பொருள் இன்னது பெறும் விலை, இன்னதுக்கு ஆன பொருள் என இவ்வாறு வேறுபடுத்தி அறிவிதல் சவிகற்ப காட்சி. பிரத்யட்சம் இது சிறப்பு. அந்த சிறப்ப எங்களுக்கு இப்ப நாங்கள் கண்டோன்ன மரங்களை கண்டோன்ன மரங்கள் நிக்குதுன்னுட்டு பிறகுதான் இஞ்ச வருதுக்குள்ள ஒரு மாமரம் நிக்குது அது செய்ப்போம். அது சவிவேற்பம். பொதுவா காண்றது நிவேப்பம். இது விசேஷம காண்றது சவிகற்பம். அப்ப அது அந்த சாதியிலையும் அது புல்லில்ல, பூடில்ல, மரம் இல்ல, மரம் இல்ல, தாவரம் சிந்தனை விருட்சம்டா அது ஒரு ட்ரங்க் வந்து அதுல இருந்து விரிஞ்சு ஆல விருட்சம், விருட்சம், வேப்பம் சில மரங்கள் தான் அப்படி வரும். அது அதுண்ட சாதி சேர்ந்து அதுண்ட வடிவு இலைய பாருங்கோ, பூவை பாருங்கோ, பூ இந்த கொத்து பிலாப்பழம் அப்படி பூக்கும், இது எப்படி பூக்கும் பிரிச்சு பிரிச்சு கொண்டு போயிருக்க அதுக்குரிய தனிய குணமும் அதுண்ட பூவின் வகையும் அது எப்படி காயாய் வந்து பழம் முதலாக வருதுன்றதையும் அது சொல்லி அப்படியே ஆடுது, நிக்குது. பிலாப்பழம் அப்படியே நிக்கும் ஒட்டி கொண்டு மரத்தோட. இது மாங்காய் காத்தடிச்சா ஆடும். சரி, அப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இது இருக்குது. அசைதல், நிற்றல், பூத்தல், காய்க்குமதுன்னு சொல்றாரு. சேர்ந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருளுக்குரிய இயல்பை வச்சு கிளிய சொல்றோம். பிலாப்பழம் ஒன்றுதான், ஆனா அது 15 பவுன். மாம்பழம் ஒன்றுதான், அது 70 பென்ஸ். அதுண்ட தகுதிக்கு அவனுக்குரிய விலை என்ன, இரும்புக்குரிய விலை மாதிரி அது இன்னது பெறும் விலை, இன்னதுக்கான பொருள் என இவ்வாறு வேறுபடுத்தி அறிந்தல் சவிகற்ப காட்சி. அப்ப இப்ப இத முடிச்சு விடுங்க, பிறகு விளங்கப்படுத்துவோம் எங்களுக்கு. எனக்கு இது சரியான இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். இந்த வாயில் காட்சி, இந்திரிய காட்சி, மானத காட்சி, யோக காட்சி, 4 காட்சிகளும். அதனுடைய நாங்கள் இதை வடிவா படிப்ப நீங்க இதை வாய்ச்சி போட்டு விடுங்க. பிரத்யட்சம் வாயில் என்ற இந்திரியம், மானசம் தன்வேதனை, அத வடமொழியில ஸ்வவேதனான்னு சொல்றது. அப்ப தன்வேதனை காட்சி, பிரத்யட்ச காட்சி, வாயில் காட்சி, மானச காட்சி, தன்வேதனை காட்சி, யோகம் என 4 வகைப்படும். வாயில் காட்சி இந்திரிய பிரத்யட்சம். கண் முதலிய பொறிகளையும் அவற்றிற்கு துணையாய் வலிவு தந்து உடன் நிற்கும் தீ முதலிய பூதங்களையும் அப்பூதங்களுக்கு முதற் காரணமாய் அவற்றை விட்டு நீங்காது உடன் நிற்கும் தன் மாத்திரைகளையும் கொண்டு ஐயம், திரிபு, பெயர் முதலிய வியற்பமின்றி ஒரு பொருளை நிர்விகற்பமாய் அறிவது. அப்ப நாங்க பாக்குறோம், கண்ணால பாக்குறோம். அதுக்குரிய எங்களுக்குரிய தன் மாத்திரை ஒவ்வொன்றுக்கும் இருக்குத்தானே. எங்களோட ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த சுவையண்டா நாக்கு செய்தண்டா அதுக்குள்ள அதை உணர்ற தன்மை வேணும். கண்ணண்டா கண் ஒளிய பற்றி அந்த ஒளிய காண்ற தன்மை வேணும். காது இருக்கும், ஆனா காதை வாங்குற தன்மை,
காது உள்ளுக்குள்ள இருக்க உறுப்புகள் செயல்படாம போலாம். அப்ப அதற்குரிய தன்மாத்து அததாக இயங்க வேணும். பிறகு மானத காட்சி அங்கனம் ஒரு ஐம்புலன்களை எந்தறிந்த பின்னர் மறத்தல் ஐயம் திருவுன்றி அதே பொருளை சித்தத்தால் சிந்தித்து பெயர் முதலியவற்றுடன் சவிகற்பமாய் அறிவதே மானத காட்சி. கையில கண்டோன்னா பாம்பு எல்லாம் பாம்பு மாதிரி தெரியுது, ஆனா உண்மையா அது பாம்பான்றது தெரியணும். அப்ப மானத காட்சி அங்கனம் ஒரு பொருளை ஐம்புலன்களை எந்தறிந்த பின்னர் மறத்தல் ஐயம் திருவுன்றி. அப்ப ஒரு ஒரு டவுட்டும் வரக்கூடாது. ஐயம் திருவுன்றி அதே பொருளை சித்தத்தால் சிந்தித்து பெயர் முதலியவற்றுடன் சவிகற்பமாய் அறிவதே மானத காட்சி. வாயில் காட்சியில் பொருள்களும் அறுவகையாக தொடர்புகின்றன. இதனை விளக்க புகுந்த சிவஞான முனிவர் சம்பந்தம் எனினும் இயைவு எனினும் யாப்பு எனினும் கிழமை எனினும் ஒக்கும் என பலமான இணைச்சொற்களை தந்து விளக்குகிறார். அறுவகை படிப்போம் என்ன எங்களுக்கு மற்ற வகுப்புக்காக ஆயத்தப்படுத்தணும். இதோட முடியுதுதானே விளக்கம். நாங்கள் இந்த பக்கத்தை எழுதி வச்சு விடுங்க. 46 பக்கத்தை திருப்பி நாங்கள் படிக்க வேணும். எழுதி வச்சு விடுங்க வேறண்டாலும் பிளீஸ். நாங்க தொடருவேன். நான் படிக்க தொடங்கிக்க உங்களுக்கு சொல்லுவேன். இதை பற்றி படிக்க தொடங்கிக்க. நன்றி.